வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 65 வயது முதல் 80 வயது வரையுள்ள ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் மாத பென்ஷன் தொகை வழங்கப்படுவது சார்ந்து 3 முக்கிய அப்டேட் வெளிவந்துள்ளது. இந்த கூடுதல் பென்ஷன் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள், இந்த கூடுதல் பென்ஷன் வழங்குவதற்கு திட்டங்கள் ஏதும் உள்ளதா, அதுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசு ஓய்வூதியர்களுக்கு 80 வயதிற்கு பிறகு கிடைக்கும் அதிகரித்த ஓய்வூதியத்தின் பலன்கள் 65 வயதிலிருந்தே கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரைத்துள்ளது. இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கு பெரிய அளவில் நிதி நிவாரணம் கிடைக்கும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், வயது அடிப்படையில் ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு செயல்படுத்தப்படும், ஓய்வூதியர்கள் அதன் நேரடி பலன்களை எவ்வாறு பெறுவார்கள் என்பது சார்ந்த அனைத்து விவரங்களையும் பார்க்கலாம். ஓய்வூதியர்களின் வயதிற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தற்போது 80 வயதிற்கு பின்புதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது. இது வயதிற்கு ஏற்ப அதிகரிப்பு செய்யப்பட்டு வருகிறது. புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன்கள் 65 வயதிலிருந்தே தொடங்கக்கூடும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு பின்வருமாறு இருக்கும். 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியம், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியம், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியம், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். கடந்த பல ஆண்டாக அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டறிந்தது. இது போன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டன. ஆனால் அரசு அதில் எந்த உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஓய்வூதியம் பெற்று வருவோர் வயதாகும் போது சரியான வயதில் நிதி உதவியை பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று குழு அரசிடம் கேட்டுக்கொண்டது. இந்த விதி ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மூத்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அதேபோல் ராஜஸ்தானில் சமீபத்தில் இந்த விதி அமல்படுத்தப்பட்டது. ஆனால் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு இன்னும் இந்த விதி அமல்படுத்தப்படவில்லை. சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியினை அமல்படுத்தி இருப்பதால் மத்திய அரசு மீது இதை அமல்படுத்துவதற்கு அழுத்தங்கள் அதிகரித்துள்ளது. மூத்த குடிமக்கள் வயதாகும் போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசு இதனை பரிசீலிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.